சார் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெங்களூர், மும்பைலலாம், டெல்லிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல வந்துட்டு ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டிங் ஆப் மூலியமா வந்துட்டு இப்ப நெறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு அப்ரோச் பண்றது. அந்த ஸ்கேம் வந்து இப்ப பெரிய அளவுல இருக்கு. சென்னையில வந்து இது வரும். இப்ப வரைக்கும் இல்ல. எந்த கேஸஸும் இல்ல. ஆனா அந்த ஸ்கேம் என்னன்னா, இப்ப நம்ம போயிட்டு அந்த டேட்டிங் ஆப்ல ஒரு பையன் போயிட்டு இது பண்ணும்போது, அவர வாலண்டியரா ஒரு பொண்ணு தானா வந்து அப்ரோச் பண்ணி, அவர வந்து சீக்கிரமா வந்து நம்ம டேட் போலான்னு சொல்லி அவர இது பண்ணும்போது, அவருக்கு டக்குன்னு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே நம்மள ஒரு பொண்ணு வந்து டேட்டுக்கு கூப்பிடுறான்றதால உடனே போறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு டின்னர் டேட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாதியிலேயே வந்து அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அவங்க சாப்பிட்டதுக்கான பில் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா 60,000, 1 lakh அந்த மாதிரி வருது. சோ அந்த மாதிரி சூழல்ல அவர் வந்து வேற வழியே இல்லாம அங்க யாரு டேட்டுக்கு போறாரோ அந்த பையன் வந்து அந்த பில்ல பே பண்ற மாதிரியான சூழல். ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா இருக்க பட்சத்துல அங்க பவுன்சர்ஸ் இருக்காங்க, மிரட்டப்படுறாரு, பே பண்றாங்க. இந்த ஸ்கேம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி பாக்குறீங்க? இது சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம சென்னை பசங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும்? இல்ல கண்டிப்பாங்க. சென்னைக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. முதல்ல வந்து இந்த மாரி வந்து டேட்டிங் ஆப் அப்படின்னு போகும்போது, இந்த டேட்டிங் ஆப் வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா இருக்கலாம். ஓகே. பட் அதுக்குள்ள இருக்க ப்ரொஃபைல்ஸ் வந்து ட்ரஸ்டட் ப்ரொஃபைல்ஸான்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாரி வந்து இன்ஸ்டன்ட்டா உங்ககிட்ட இருந்து உங்கள வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இன்ஸ்டன்ட்டா வந்து உங்கள புடிச்சிருக்கு, பழகுறாங்க அப்படின்னும்போது, முதல்ல இதுல இருந்து இன்னொரு தப்பும் நடக்குது. இதுல என்னன்னா, அவங்களோட பிரைவேட் ஃபோட்டோஸ முதல்ல ஷேர் பண்ணிடுவாங்க. பசங்க. பிரைவேட் ஃபோட்டோஸோ இல்ல ஒரு வீடியோ கால்ல வாங்கன்னு சொல்லிட்டு, அதுல கொஞ்சம் வேற மாரி வீடியோஸோ இந்த மாரிலாம் வரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி கேர்ள்ஸ் அத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இல்ல அந்த ஃபோட்டோஸ் அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ரான்சம் கேட்பாங்க. நீங்க எனக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும். இல்ல இந்த ஃபோட்டோஸ ரிலீஸ் பண்ணிடுவேன். நெட்ல போட்டுருவேன். சோசியல் மீடியால போட்டுருவேன். YouTubeல இந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதுல நெறைய பேர் பணம் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த மாரி டேட்டிங் ஆப் மூலியமா வந்து நீங்க ஒரு சப்போஸ் இன்கேஸ் ஒரு பிரைவேட் ஃபோட்டோ நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு பிரைவேட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, நீங்க அதுக்கு பயப்பட தேவையில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஃபோட்டோகிராஃப்ஸோ, வீடியோஸோ அவங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணாலுமே கூட அது அப்லோட் ஆகாது. ஓகே. அப்சீன் கன்டென்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அது யூடியூப்ல இருந்தாலுமே அப்சீன் கன்டென்ட் ஃபில்டர் ஆகி தான் போகும். சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாலுமே வந்து அப்சீன் கன்டென்ட் ஃபில்டர் ஆயிடும். அதனால அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. அதை தாண்டி இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க. அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பில் பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க கட்டணும்னு அவசியம் இல்லை. அங்க ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி ஸ்கேம்ல லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரவும் மாட்டாங்க. அந்த டைம்ல நீங்க அந்த ஸ்கேம் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா 100க்கு கால் பண்ணுங்க. நீங்க அது எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் நீங்க 100 கால் பண்ணீங்கன்னா போலீஸ் வந்துருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரியாக்ஷன் ஸ்பீட் 7 minutes. நீங்க எங்க இருக்கீங்க, எங்க லொகேஷன்ல இருக்கீங்க என்னன்றது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா போலீஸ் வருவாங்க. இல்லையா அங்கிருந்து வெளியில வர முடிஞ்சது அப்படின்னா வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் பல பேர் அதில் விக்டிம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளை பத்தி நியூஸ்ல போட்டுருவாங்களோ இல்லை நம்மளை பத்தி மீடியாவில் அதிகமாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூ வெளில கொண்டு வராமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. போலீஸ்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அனானிமஸாக கூட இதில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம பேரை சொல்லி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அனானிமஸாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கனாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி 1-2 ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கேமும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் இந்த ஸ்கேம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து முக்கியமா பாதுகாப்புக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? முதல்ல இந்த டேட்டிங் ஆப் வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ப்ரொஃபைல் ட்ரஸ்டடான்னு பார்த்துக்கோங்க. ட்ரஸ்டடாக பார்த்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை உங்களுக்கு நேராக பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள விட்டு பிரிய முடியலன்றதால அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1-to-1 பர்சனாக நீங்கள் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்றது முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேலாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். பட் அதர் எண்டில் ஒரு மேல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பப்ளிக் டொமைனில் நிறையா இருக்கும். வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. இன்னும் வாட்ஸ்அப் காலில் வந்து வீடியோ வர மாதிரி ஒரு ஃபீமேல் வர மாதிரி இருக்கும். பட் அதர் எண்டில் மேல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே இன் பர்சனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி சேஃப். அப்படி இல்லைன்னா யூ வில் பி இன்னும் லைக் இந்த பிரச்சனை நீங்க மட்டும் மாட்டுறது இல்லை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து தான் மாட்டுவாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த டீடைல்ஸ்லாம் எடுத்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, உங்க கான்டாக்ட்ஸ்க்கு சென்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் சோஷியல் மீடியால உங்களை ஆல்ரெடி உங்களோட ப்ரொஃபைலை பத்தி ஃபுல்லா படிச்சிடுவாங்க. யார் உங்க ஃபேமிலி மெம்பர், யார் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதெல்லாம் அதிலே நீங்களே போட்டிருப்பீங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவேன் அப்படின்போது சொசைட்டியில் உங்க நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இனிஷியலாவே ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபா இருக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு வந்து ஒரு நபர் வந்து ஆளாகிறாரு. டேட்டிங் ஆப் மூலமா நம்பி போறாரு. அந்த பொண்ணு வந்து இவர் ஏதோ ஒரு வகையில சிக்க வைக்கிறாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி வீடியோவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பில் பே பண்ண வைக்கிறதா இருக்கலாம். பாதிப்பு ஆயிடுச்சு, அவர் காசும் கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல அவரால் எதுவும் பண்ண முடியலன்னும் போது அவர் ஃபர்ஸ்ட் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும்? நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி தான் 100ல நீங்க கால் பண்ணுங்க, இல்ல நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த ஹோட்டல் எங்க இருக்கோ அங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே திருப்பி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே வந்து அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிப்போர்ட் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க.
இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இப்ப அவங்களோட பயமே என்ன இருக்கும்னா, இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போது என்னுடைய விஷயங்கள் வந்து வெளியில வந்துடும். ஒருவேளை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க டீடைல் கேட்பாங்க, இப்ப ஜென்ரலா ஆதார் கார்டு கேக்குறாங்க, அப்பெல்லாம் ஒரு பயம் வந்து உருவாகும். இந்த சைபர் கிரைம்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த மாதிரிலாம் என்னென்னலாம் கேட்பாங்க? சரி, நீங்க எதுவுமே அதான் நான் சொல்லலாம், அனானிமஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் இதுல ஆப்ஷன் இருக்கு. உங்க பேருக்கு எதிரே எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இங்க நடக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத நீங்க அனானிமஸா கூட ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அனானிமஸா ரிப்போர்ட் பண்ணாலும் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்கறது உங்க ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க. இது 2 மட்டும் தான். ஏன்னா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ நேராக போகும்போது தான் இந்த விஷயம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நேம் கூட மென்ஷன் கொண்டு உங்கள் நேமை மென்ஷன் பண்ணணும் கூட அவசியம் இருக்காது. இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கூட இன்வெஸ்டிகேஷன் சோ மோட்டோ எடுத்து அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சார், டெல்லி, மும்பை, பெங்களூர்ல இந்த ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுல வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு பெரிய ஆட்கள் தான். இப்போ வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களோ இல்ல நார்மலான பேக்ரவுண்ட்ல இருந்தவங்களோ கிடையாது. ரொம்ப ஹை ப்ரொஃபைல்ல இருக்கவங்க தான். ஒரு சிஏ எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறவங்க, இல்லைன்னா வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க மாதிரியான ஆட்கள் தான் போது அவங்களையே ஏமாத்துற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அலர்ட்டா இருக்கு? இல்லை, அதுதாங்க நான் சொன்னது. ஆன்லைனில் எதுவுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஆன்லைனில் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் நம்புறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையாக வருது. குயிக்காக ஒரு பொண்ணு நம்மளுக்கு வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க அப்படின்னும் போது வி நீட் டு ரியாக்ட். இன்னொருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கன்வின்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இன்னும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பேசுகிறாங்கன்னும் போது வி ஷுட் பி லாஜிக்கல் திங்கிங் தாங்க. இதில் லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம போதும். இதில் இன்னொரு விஷயம் கொஞ்சம் பெருசாக சொல்லணும் அப்படின்னா பேராசை தான். ஓகே, ஸோ அதை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் நம்ம விழாமல் இருக்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.